गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सदास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गल जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम्। पीताम्बरम् करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासम् वातालयेशमनिशम् हृति भावयामि। 23 தசகத்துக்கு நம்ம மீனிங் பார்த்துட்டோம். 24வது தசகம் பிரகலாத சரித்திரம். ஸ்ரீமத் பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துலதான் பிரகலாத சரித்திரமே சொல்லப்பட்டிருக்கு. 6வது ஸ்கந்தத்துல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரன் அசுரர்களை வதம் பண்றது, வதம் பண்றதுக்கு உதவியா யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமன் நாராயணனே இருந்தார் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்கு. இதையெல்லாம் பரீட்சித்து சுகர் சொல்ல சொல்ல பரீட்சித்து கேட்டுட்டு வந்தார் பாகவதம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 7வது ஸ்கந்த ஆரம்பத்துல அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது பரீட்சித்துக்கு. அவன் என்ன கேக்குறான், பகவானுக்கு எல்லாரும் சமந்தானே, அப்படி இருக்கும்போது இந்திரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அசுரர்களை பகவான் கொன்றது எப்படி நியாயம்? அவனுக்கு இந்த டவுட் வருது. மனுஷனுக்கு தான் வேண்டினவன் வேண்டாதவன் இந்த பாகுபாடெல்லாம் இருக்கு. பகவானுக்கு என்ன பார்ஷியாலிட்டி? அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணார்? ஏன் அசுரர்கள் கிட்ட அவருக்கு அன்பில்லாத போச்சு அப்படின்னு சந்தேகம் பரீட்சித்துக்கு வருது. இப்ப இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது இப்ப சுகர் சொல்லிட்டு இருக்கிறதுனால அவருடைய டியூட்டி. அவர் என்ன சொல்றார், பகவானுக்கு எல்லாரும் சமந்தான், நீ சொல்றது வாஸ்தவம், அவருக்கு வேண்டினவன் வேண்டாதவன் அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. ஆனா மனுஷாதான் இப்படி எல்லாம் இருக்கா. மனசில் உள்ள வாசனைங்கிற பலம், வாசனை மனசில் உள்ள வாசனைங்கிறது என்ன? போன ஜென்மத்துல நம்ம பண்ண கர்ம பலனின் ஜெராக்ஸ் காப்பி. அததான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதை வச்சுட்டுதான் அவன் என்ன பண்றான், பகவான துவேஷம் பண்றான், பகவான லவ் பண்றான். இதெல்லாம் அவன் மனசுல இருக்கிற வாசனை. அப்போ துவேஷி பண்ணல பகவான் தானே நேர்ல போயோ அல்லது இந்திரன் போன்ற தேவர்களை கொண்டோ வதம் பண்ணாலும் பக்தி பண்ணவாளுக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்கிறாரோ அதே மாதிரி தன்னை துவேஷம் பண்ணவாளுக்கும் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு பரீட்சித்துக்கு பதில் சொல்றார் சுகர். அது எப்படி? பகவான் கிட்ட துவேஷம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? மனசுல இருக்கிற கெட்ட வாசனைன்னு சொல்றேன். கெட்ட வாசனைங்கிறது எப்படி வருது அப்படின்னா, பெரிய மகான்கள் தபஸ்விகள் இவாள்லாம் இருப்பா. அவ கிட்ட அபச்சாரம் பண்ணும் பொழுது அவ கொடுக்கிற சாபத்தாலையும் அந்த கெட்ட வாசனை வருது. அவ கிட்ட அனுகிரகம் கிடைக்கும் பொழுது அவளுக்கு நல்ல வாசனை ஏற்படுறது. இந்த ரெண்டையுமே எங்க பார்க்கணும் அப்படின்னும் பொழுதுதான் இப்ப சுகருக்கு இவனுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படிங்கறது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சுகர் வந்த காரணத்தினால்தான் இந்த ரெண்டையுமே ஒரே குடும்பத்துல நம்ம பார்க்கலாம் பரீட்சித்து. நான் இப்ப பாருங்க பிரகலாத சரித்திரத்தை சொல்றேன் அப்படின்னு அதுல சொல்றார். அதுல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு 2 பேர், 2 பேருமே பிரதர்ஸ். தெரியும் உங்களுக்கு, முன்னாடியே ஜெயன் விஜயன் ஸ்டோரி நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கோம். வைகுண்டத்தில் வாயில் காப்பாளனாக இருந்தவர்கள் சனகாதி முனிவர்களில் அபச்சாரம் பெற்று 3 பிறவியில் அவர்கள் அசுர வாசனையோடு இருந்து பகவானை துவேஷம் பண்ணி கொஞ்சம் ஒரு இதுவா தவிர்த்து கொண்டு திரும்பவும் வைகுண்டம் போவதற்காக சாப விமோச்சனம் அப்படி அவளுக்கு கிடைக்கிறது. அப்போ முதல் ஜென்மால ஹிரண்யாக்ஷன் அண்ட் ஹிரண்யகசிபு
அந்த ஜென்மத்துலதான் இப்ப அவ இருந்துட்டு இருக்கா. அடுத்ததுல எல்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்தரன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நாரதர் தான் தர்மபுத்திரருக்கு இந்த பிரகலாத சரித்திரத்தை முதல்ல யார் எப்படி சொல்றா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பிரகலாத சரித்திரத்தை நாரதர் முதல்ல தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்றார். இப்ப இந்த தர்மபுத்திரர் எப்ப உபதேசம் பண்றார் நாரதர் அப்படின்னு பார்த்தா, தர்மர் ராஜசூய யாகம் பண்ணிட்டு இருக்கார். ராஜசூய யாகம் பண்ணும்போது அந்த ராஜசூய யாகத்துக்கு சிசுபாலனும் வரான், கிருஷ்ணரும் வரார். சிசுபாலன் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரிஞ்சதுதான். சிசுபாலன் அங்க வாயில வந்த வார்த்தை எல்லாம் கிருஷ்ணரை சொல்லி 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 நிந்தனை பண்றான். அப்ப கடைசியாக அவருடைய வாக்குப்படி 100வது முறையும் சொன்ன பிறகு சக்கராயுதத்தினால் வதம் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சமயத்துல சிசுபாலனினுடைய தேஜஸ் பகவான் கிட்ட ஐக்கியமாறுது அப்படிங்கிறது. இத பார்த்த தர்மபுத்திரர் பகவானை இவ்வளவு தோஷனை பண்ணா, இவ்வளவு நிந்திச்சான், இப்படி பண்ண இந்த சிசுபாலனுக்கு இப்படி மோட்சம் கிடைக்கிறது நியாயமா? என்னால இதை ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு நாரதரை பார்த்து கேக்குறார் தர்மபுத்திரர். அப்ப நாரதர் சொல்றார், சிசுபாலன் இவாளுடைய பூர்வ கதையெல்லாம் விஸ்தாரமாக அவர்கிட்ட சொல்லி, பகவானை இவாள்லாம் துவேஷிக்க காரணம் மகான்களோட சாபம் அப்படிங்கறத தெளிவாக்குறார். அப்ப தர்மபுத்திரர் சிசுபாலனினுடைய பூர்வ ஜன்மம் ஹிரண்யகசிபுவாக இருந்து எப்படியெல்லாம் அவன் பகவானை துவேஷித்தான், எவ்வாறு வதம் செய்யப்பட்டான் அப்படின்னு கேட்கிறார் தர்மபுத்திரர். அப்ப நாரதர் தர்மபுத்திரருக்கு இந்த பிரகலாத சரித்திரத்தை விவரமா சொல்றார். இப்ப இந்த பிரகலாத சரித்திரத்தை தான் சுகர் இப்ப பரீட்சித்துக்கு இவன் கேட்ட கேள்விக்கு இவனுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும்ல மைண்ட்ல. பகவான் இப்படியா அப்படியா, என்ன இது அவர்கிட்டயே பார்ஷியாலிட்டின்னு ஒரு கொஸ்டினை கேட்டுட்டானே, இப்ப அவனுக்கு அதை கிளியர் பண்றதுக்காக இப்ப சுகர் பரீட்சித்துக்கு இதே சரித்திரத்தையே சொல்றார். அந்த சரித்திரத்தை தான் பட்டத்திரி நேரில் பார்த்தா மாதிரி 20 ஸ்லோகங்களாக இங்க 24, 25 2 தசகத்துல சொல்லியிருக்கார் பட்டத்திரி. இங்க 24வது தசகத்தை மட்டும்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். 10 ஸ்லோகத்தை எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதை எங்க இருந்து இவர் கொண்டு வரார் பட்டத்திரி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷ தேவ பவதா ஹதே சோக க்ரோத க்லபித த்ருதிரேதஸ்ய சகஜக ஹிரண்ய பிராரம்ப கஷிபுரமரரதி சதசி பிரதிஜ்ஞாமாதேனே தவ கிலவதார்த்தம் மதுரிபோ. இப்ப சுவாமி ஹிரண்யாக்ஷனை வராக அவதாரம் எடுத்தே வதம் பண்ணிட்டார். நாம வராக அவதாரத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். பகவான் என்ன பண்ணினார், வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணினா, பூமியை சுருட்டி வச்சுட்டு பாதாள லோகத்துல கொண்டு வச்சுட்டானா, பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக வராக அவதாரம் எடுத்தார். உள்ள போனார், அவனை வதம் பண்ணார். இப்ப அந்த வதம் பண்ண உடனே மதுரி போ அப்படின்னாக்க மது என்ற அசுரனுக்கு சத்ருவானவரே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவர வருவபுஷா, ஹிரண்யாக்ஷன் என்கிறவன் போத்ரி பிரவர வபுஷா அப்படின்னா சிறந்த பன்றியின் உருவத்தை எடுத்த, சிறந்த பன்றி மாறி இருக்கிற உருவத்தை எடுத்த பவதா தங்களால ஹதே கொல்லப்பட்ட போது, பன்றி உருவத்தை எடுத்த தங்களால கொல்லப்பட்ட போது, அப்ப இவன் என்ன பண்றான், மனக்கவலை அடைகிறான். யாருக்கு மனசு கவலை? ஹதே சோக குரோத, ஹதே கொலை பண்ணும் பொழுது சோக குரோத சோகம் ஏற்படுறது, கோபம் வருது. கிளபித திருதிரேதஸ்ய சகஜக, அப்ப இதெல்லாம் அப்படி கோபம் வருது. எல்லாம் வந்த உடனே அவனுக்கு ஒரு அதுல என்ன ஆகுதுன்னா பயங்கர தைரியம் வருது. என்ன தைரியம் வருது அப்படின்னா, அந்த கோபத்திலேயே ஹிரண்யகசிபு எங்க போய் நிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, கஷிபுர் அமராராதி சதசி, அமரர்கள் யாருன்னா தேவர்கள், தேவர்களினுடைய சதஸ்ல போய் நிக்கிறான். சதஸ்ல போய் நின்னுட்டு அங்க போய் ஒரு பிரதிஜை எடுக்கிறான். ஹிரண்ய பிராரம்ப கஷிபுரமராதி சதசி, அங்க போய் நின்னுக்கிறான். என்ன ஆரம்பத்திலேயே உடைய தன் ஹிரண்ய அப்படிங்கிற பதத்தை ஆரம்பத்திலேயே கொண்ட கசிபு, ஹிரண்யன அதை ஆரம்பத்திலேயே அந்த பேரின் முற்பாதியில்
கசிபுங்கிறது பேரு ஹிரண்ய கசிபு, ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கறத ஹிரண்ய அப்படிங்கறதை ஆரம்பத்தில் கொண்ட அந்த கசிபு என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கன், அசுரன், அமரர்களினுடைய சபையான தேவலோகத்தில் இந்திராதி தேவர்களின் சதஸ்ல போய் நிக்கிறான். நின்னவன் பிரதிஜா மாதேனே, பிரதிஜை ஒண்ணு எடுத்துக்கிறான். ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறானே. என்ன பிரதிஜை அப்படின்னா, தான் கூடிய சீக்கிரம் தவகிலவதார்த்தம் மதுரி போகோ, கூடிய சீக்கிரம் என்னுடைய பிராத்தாவை வதம் பண்ணானே, அவனை தேடி கண்டுபிடிச்சு நான் வதம் பண்ணுவேன்னு சொன்னானே, இது சத்தியமா குருவாயூரப்பா அப்படின்னு கேட்கிறார் கட்டத்திரி. ஆமாம் என்கிறான் குருவாயூரப்பன். அது என்ன பிரதிஜை? ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அத சொல்றதுக்கு இந்த குட்டி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றதுக்கு பட்டத்திரிக்கு தைரியமே இல்லையாம். அவன் எடுத்துக்கொண்ட பிரதிஜை என்னன்னு. ஆமாம், அப்படி ஒரு பிரதிஜை பண்ணினான். அதர்பம் அதிகமாயிடுத்து. ஹிரண்யபுரத்துல ஓம் நமோ நாராயணான்னு யார் சொல்றாளோ அவளை பார்த்த இடத்துல வதம் பண்ணுங்க. ஷூட் ஃபர்ஸ்ட் சைட் இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சான் போட்டிக்கு. அதோட இல்லாம நாராயணன் எங்கெல்லாம் வாசம் பண்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நாராயணன் எங்கெல்லாம் வாசம் பண்றான் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டா, பசுக்களிடத்தில், பிராமணர்களிடத்தில், வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ற இடத்தில், சத் சங்கங்களில், இந்த மாதிரி நல்லவர்கள் 4 பேர் கூடும் இடத்தில், கீர்த்தனங்கள் பண்ற இடத்தில், நல்ல சிரவண சக்தி இருக்கக்கூடிய இடத்தில் இங்கெல்லாம் இருக்கான் நாராயணன்னு தெரிஞ்சது. ஓ அப்படியா? அப்படின்னா எங்கெல்லாம் பசுக்களை பாக்குறீங்களோ பார்த்த இடத்துலயே போய் வெட்டுங்கோ. வேதம் படிக்கிறவாள சிரச்சேதம் பண்ணுங்கோ. எங்கேயும் வேதமே படிக்க கூடாது, பயந்துண்டு அவாவா பேசாம இருக்கணும். இல்லைன்னா அவளெல்லாம் சிரச்சேதம் பண்ணுங்கோ. எங்கேயும் நாம பாராயணமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறோம். நாம சாதாரணமா பாராயணம் பண்ணி முடிச்சாலே கோ பிராமணஸ்யா சுகமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இருக்கிற பசுக்கள்லாம் பிராமணர்கள் எல்லாம் எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும்னு சொல்லிதான் நாமளே முடிக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பசுக்களை வதம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வேத சம்ரக்ஷணம் நடக்கிறதோ அவ எல்லாத்தையும் சிரச்சேதம் பண்ணணும்னு ஆர்டர் போடுறான். இப்படி ஆர்டர் போட்ட உடனே எல்லாரையும் அழிக்கிறதுக்கு உத்தரவு போட்டாச்சு. நாட்டுல அதர்மத்தை வளர விட்டான். அதர்மத்தை வளர விட்டுட்டு இவன் என்ன பண்ணா, எல்லாருக்கும் ஆர்டர் போட்ட உடனே ராஜா என்ன சொன்னாலும் அதுதான் நடக்கிறதுங்க. அது நடந்த உடனே சரி, நாட்டுல நம்ம சொன்னபடி எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தான். அவனுக்கு திருப்தி வந்தது. அடுத்தது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நேர காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் தவம் பண்றதுக்கு போயிட்டான். தவம் தான் என்ன, அசுரா பண்ற மாதிரி ஒரு தவத்தை யாராலையுமே பண்ண முடியாது. எப்படி பண்றான் அப்படின்னு பார்த்தா, கட்ட வரல்ல நிக்கிறான். நின்னுண்டு 2 கையையும் மேல கூப்பிட்டான். அவ்வளவு கடுமையாக நின்னுண்டு ஒரு தவம் பண்றான். யாரை நோக்கி தவம் பண்ணுகிறான் அப்படின்னா, பிரம்மாவை நோக்கி அவன் தவம் பண்ணுகிறான். விதாதாரம் கோரம் கலு தபசித்வா நசிரதஹ புரः சாக்ஷாத் குர்வோ சுரநர மிருகாத்யைரநிதனம் வரம் லப்த்வா த்ருப்தோ ஜகதிக பவநாயகமிதம் பரீக்ஷுந்தன்னிந்திராத் அகரத திவம் த்வாம் அகணயன். விதாதாரம் அப்படின்னா பிரம்மதேவனை அப்படின்னு அர்த்தம். பிரம்மதேவனை நினைத்து இவன் கடும் தவம் புரிகிறான். அந்த தபஸ்ல அவன் பண்ண தபஸ்ல என்ன ஆக்கு அப்படின்னா, லோகம் பூரா இருள் சூழ்ந்துடுத்து, ஒரே இருட்டு. அப்ப தேவதைகள்லாம் நடுங்குறான். இந்த தேவதைகள்லாம் நடுங்கிட்டு நேர பிரம்மாட்ட போறான். பிரம்மா கிட்ட போய் நின்ன உடனே பிரம்மா பார்த்தாரு. எதுக்கு இங்க எல்லாரும் இப்படி வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பிரம்மாவே, இந்த ஹிரண்யகசிபு பண்ற தபஸுக்கு நீங்க பிரத்யக்ஷமா தயவு செஞ்சு தரிசனம் கொடுத்துருங்கோ. எல்லா லோகமும் நடுங்கிறதே எங்களால முடியலையேன்னு போய் கேக்குறா. பிரம்மா பார்த்தார். நான் போய் அவனுக்கு காட்சி கொடுப்பேன், அவன் கேட்க போற வரமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனால அதர்மங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும், உங்க கஷ்டங்களும் இன்னும் ஜாஸ்தியாகுமே அப்படின்னாராம். அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இல்ல நீங்க காட்சி கொடுக்கலன்னா லோகம் எல்லாம் பிரளயத்திலேயே அழிஞ்சு போயிடும்.
அதனால நீங்க தயவு செஞ்சு காட்சி கொடுங்கோ, அவன் என்ன வரம் வேணும்னு கேட்கிறானோ அது என்னங்கிறத பாருங்கோன்னு சொல்லிடுறா. தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணி பிரம்மாட்ட கேட்கிறா. பிரம்மா அதே மாதிரி கடுமையான தவம் புரிஞ்சுட்டு அவன் இருக்கிறத பார்த்த உடனே சூரநர மிருகாத்தியை, தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள்லாம் ஓடி கேட்க பார்த்து நிக்கிறார். இவர் பிரம்மா நின்னாச்சு எதிர்க்க. நின்ன உடனே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். கேட்ட உடனே இரண்யகசிபு என்ன கேட்க போறான்? எனக்கு மரணமே சம்பவிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் அதானே கேட்க போறா அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா பார்த்தார், அப்பா எனக்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கல்பம் முடிஞ்சா என்னோட லைஃப் டைமே முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த பிரம்மா தான் வருவார் சிருஷ்டிக்கே. அப்படி இருக்கும் பொழுது எனக்கே வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை நான் கொடுக்கவே முடியாது. அதனால நீ வேற ஏதாவது ஒரு வரம் கேள் அப்படிங்கிறார். உடனே இவன் யோசிக்கிறான். சரி, எனக்கு இல்லாத சக்தியை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு பிரம்மா சொல்லிட்டார். அப்ப மரணம் சம்பவிக்காம இருக்கணும்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை மாத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குருவாயிரப்பா அவன் எப்படி எல்லாம் வரம் கேட்கறான்னு பாரு நீ அப்படிங்கிறார் இவர் பட்டத்திரி. பிரம்மதேவனை பார்த்தான், நேரில் வரும்படி பார்த்த உடனே இவன் கேட்கிறான், சுர நர மிருகாத்யை, தேவர்களாகட்டும், மனிதர்களாகட்டும், மிருகங்களாகட்டும். கரெக்டா 6 லைன்ல கொடுத்துட்டார் அவர். அதான் எனக்கு தேவர்களால் அழிவு வரக்கூடாது, மிருகத்தால அழிவு வரக்கூடாது, ஆகாசத்துல அழிவு வரக்கூடாது, பூமியில அழிவு வரக்கூடாது, பகல்ல அழிவு வரக்கூடாது, ராத்திரியில அழிவு வரக்கூடாது, கிரகத்துக்குள்ள அழிவு வரக்கூடாது, கிரகத்துக்கு வெளியிலையும் அழிவு வரக்கூடாது, எந்தவித ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. இப்படி வரிசையா கேட்டுட்டே வந்தவனுக்கு இவர் பட்டத்திரிப்புலதான் போட்டிருக்காரு, வரம் லப்துவா, இந்த வரத்தை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி கொடுத்திருக்காரு. ஆனா இப்படி வரிசையா கேட்டுட்டே வந்தவனுக்கு திடீர்னு யோசிக்கிறான். இன்னும் முடிக்கல, இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு இத குடுங்கோன்னு சொல்லி முடிச்சுட்டா முடிஞ்சிடும். அந்த குடுங்கோங்கிற வார்த்தைக்கு அவன் இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி யோசிச்சானா, இன்னும் எதையாவது நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டே வந்தவனே அவன் பார்த்தான், ஐயோ நம்ம எதையாவது ஒரு புழு பூச்சின்னு எதையாவது விட்டுட்டோம்னா, இந்த புழு பூச்சின்னு ஏதாவது ஒண்ணு காதுக்குள்ள பூந்துண்டு எதையாவது ஒண்ணு பண்ணி வச்சதுன்னா என்ன பண்றது? அதனால இந்த விஷயமே வேண்டாம், இந்த விளையாட்டுக்கே நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஒட்டுமொத்தமா என்ன சொல்றார், பிரம்மதேவரே ஒன்னால் சிருஷ்டி பண்ணப்பட்ட எந்த ஜீவராசியாலும் போட்டார். என்ன பண்ணிட்டான், ஒன்னால எதெல்லாம் இந்த பூமியில சிருஷ்டி பண்ணப்பட்டதோ எந்த ஜீவராசியாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, அது ஜடமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டான். குருவாயிரப்பா இது கேட்ட பிரம்மாக்கு என்னாச்சு தெரியுமோ, அவரோட 4 தலையும் 8 சுத்து சுத்துறது. கடைசியில வேற வழியே இல்ல பிரம்மாக்கு. சொல்லிட்டு அவன் கேட்கும் பொழுது எந்த ஜீவராசிகளாலும் பிரம்மா சிருஷ்டி பண்ண புத்தி ஞாபகம் அப்படின்னு கேட்க ஒரு
हिरण्यकशिपु निहन्तुं त्वां भूयस्तव पदमवाप्तस्य चरिपोः बहिर्दृष्टेरन्तर्दधितहृदये सूक्ष्मवपुषा नदन्नुच्चैस्तत्राप्यखिल भुवनान्ते च मृगयाम् भियायातं मत्वा स खलु जितकाशी निवृते தங்களை கொள்ளுவதற்காக நிஜ பதம் நீங்கள் இருக்கக்கூடிய பதமான வைகுண்டத்துக்கு அவன் போயிட்டான். எங்க போயிட்டான்? வைகுண்டத்துக்கு போய் அங்க போறான். அங்க போன உடனே அங்க பார்த்தா இவன் வந்துட்டு இருக்கிறத ஆதிசேஷன் பார்த்துட்டார். ஆஹா, ஹிரண்யகசிபு முதல்ல அத்தனை வரத்தையும் பிரம்மாட்ட வாங்கிட்டு நேர இங்க வரானே அப்படின்னு ஆதிசேஷன் விடுவிடுன்னு என்ன பண்ணா, அவருடைய படுக்கையில தானே இவர் படுத்துட்டு இருக்கார். அப்படியே லேசா குனிஞ்சு அவரு காது கிட்ட அப்படியே ஹிரண்யகசிபு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் சொல்றான். ஆதிசேஷன் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார்? நாராயணன் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார். இவர் என்ன பண்ணார்? டக்குன்னு மறைஞ்சு இடத்த விட்டு, ஐயோ பெருமாளே மறைஞ்சு போயிட்டார், அப்ப நானும் மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய? ஆதிசேஷனும் மறைஞ்சு போயிட்டோம். மறைஞ்சு போகிற டயத்துல டகா நீ உள்ள வரான். ஹிரண்யகசிபு உள்ள வரான். உள்ள வந்தா இங்க பெருமாளை காணும். பெருமாள் வைகுண்டம் காலியா இருக்கு. பார்த்தா கர்ஜிக்கிறவன் அங்க வந்து, ஏய் எங்க இருக்க நீ? எங்க போனே இங்கேயும் அங்கேயும் நடக்கிறான். ஆனா காணும். ஆனா பார்க்க முடியாத இடத்துல பகவான் இருக்கான். எங்க இருக்கான்? பகிர் திருஷ்டேர் அந்தர் ததித சூக்ஷ்ம வபுஷா பகிஹி திருஷ்டேகே அந்தர்ததித. திருஷ்டேகே பார்க்க முடியாத, வெளியில் பார்க்க முடியாத, அந்தர் உள்ளுக்குள்ள எங்க? அவனோட ஹிருதயத்திலேயே போய் புகுந்துட்டார். யாருடைய ஹிருதயத்துல? ஹிரண்யகசிபுனுடைய ஹிருதயத்திலேயே போய் புகுந்துட்டார். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது வெளியில எங்க தேடியும் அவனுக்கு எங்க கிடைக்க போறது? அங்க போய் புகுந்துட்டே. ஆனா அவன் என்ன நினைச்சான்? அவனுக்கு கர்ப்பம் அதிகமாயிடுது. அவன் என்ன நினைச்சான்? நதன்னுச்சை தத்ரா பகில புவனாந்தே. எல்லா இடத்துலயும் தேடினான். எல்லா இடத்துலயும் தேடினோடனே அவனுக்கு கர்வம் ஆயிடுத்து. ஆஹா, நாராயணனையே காணோம். எனக்கு பயந்துட்டு அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டான். ஆஹா அப்படின்னு எக்காலம் விட்டுட்டு சிரிக்கிறான். இப்படி சிரிச்சுண்டு அப்படியே போய் எக்காலம் விட்டுட்டு போறா. குருவாயிரப்பா, அவன் எப்படி தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாம நீ அவன் ஹிருதயத்துக்குள்ள போய் மறைஞ்சுட்ட. அவனுக்கு பக்தி இருந்தா தானே அது தெரியும். நமக்குள்ளேயே இருக்கிறவன வெளியில தேடினா எப்படி கிடைக்கும்னு அவனுக்கு எங்க தெரிய போறது? அவனுக்கு எங்க பக்தி இருக்கு? இருந்தாதானே அவனுக்கு தெரியும். அவனுக்குள்ளேயே நீங்க இருக்கேளே. அவன் என்ன திருவனா? 5 வயசு குழந்தை பக்தியால உன்னை தன் மனசுக்குள்ள பார்த்தானே. இவனுக்கு கொஞ்சம் கூட பக்தியோ தர்மமோ எதுவுமே இல்லையே. அங்க போய் அங்க போய் நீங்க வாசம் பண்றீங்களே குருவாயிரப்பா, இது நியாயமா? எனக்கு ஒரு வருத்தம் குருவாயிரப்பா உங்ககிட்ட. நானும் 24 நாளா இங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு நாராயணியும் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த பாகவத சாரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்கேயாவது எனக்கு கொஞ்சமாவது என்கிட்ட வந்து அவன் ஹிருதயத்துல போய் உட்கார்ந்தவா என் ஹிருதயத்துல வந்து உட்காந்துக்க மாட்டேல? இங்கே வர உட்கார்ந்துட்டு இருக்கேன், வரக்கூடாதா? அப்படி அசுரன் வந்து அப்படியே ஜெயம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அங்க பிரகாசிக்கிற மாதிரி அங்கேயும் ஜெயத்துல அப்படியே பிரகாசம் அவனுக்கு கிடைச்சிடுது. அப்படியே பிரகாசிக்கிறவனா அங்கேயும் திரும்பறானே. அவன் பார், அவன் ஜெயிச்சா மாதிரி இப்படி போயிட்டு இருக்கானே குருவாயிரப்பா. அப்படி அவன் அங்க ஹிரண்யகசிப்பு குதிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இங்க ராஜ்யத்துல இவன் விட்டுட்டு போனானே. அவன் தவம் பண்ணி கொஞ்ச நாட்கள் ஆயிருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சிறிது காலம் பிடிச்சிருக்கும். இங்க ராஜ்யத்துல என்ன நடக்கிறது அப்படின்னா, இங்க ராஜ்யத்துல ஹிரண்யகசிபுனுடைய பத்னி கயாது இருக்காளே, அவ கர்ப்பஸ்திரியா இருக்கா. அவ தேவேந்திரன் பார்த்தான். ஆஹா, இப்பதான் ஹிரண்யகசிபு நாட்டுல இல்ல, ஏதோ தவம் பண்ண போறேன் போயிட்டான் கிளம்பி. இந்த டயத்துல ஹிரண்யகசிபுவோட அட்டகாசத்தையே தாங்க முடியல. ஹிரண்யகசிபுனுடைய மனைவி கர்ப்பஸ்திரியா இருக்கா. அப்ப அவ வயித்துல வளர்றது ஒரு அசுர குழந்தை. இதுவும் வெளியில வந்ததுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது என்ன பாடுபடுத்துமோன்னு அவனோட வைஃப் கையாதுவ கிடுன்னு இங்க வந்தான். இந்த நகரத்திற்கு வந்தான். தேவேந்திரன் அங்கே இருந்து வந்தான். கையாதுவ புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறான்.
இழுத்துண்டு போறத நான் அவன் என்ன பிளான் பண்ணான் நாரதர் கிடுகிடுன்னு கூட்டின்னு போய் கையாதுவ தன்னுடைய பட்டணத்துல வச்சுட்டு அங்க போய் குழந்தை பிறந்தப்பறம் அந்த குழந்தைய வெட்டி போட்டு கையாதுவ திருப்பி இங்க அமைச்சுடலாம் அப்படின்னு நாரதர் பிளான் பண்றார். நாரதர் இல்ல சாரி இந்திரன் பிளான் பண்றான். அந்த டயத்துல நாரதர் வரார். பிளான் பண்ணிட்டு இழுத்துட்டு போறப்ப நாரதர் அங்க வழியில பாக்குறார். இந்திரனை பார்த்து டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறார். வழியில பார்த்தவர் டே என்னடா பண்ற, என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்ட உடனே இவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த குழந்தைய நான் அழிக்க போறேன், இது அசுர குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது நாரதர் சொல்றார், டே அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் பாகவதோத்தமன்டா, நீ அழிக்கணும்னு நினைச்சா கூட அவனை அழிக்க முடியாது. பரம பாகவதோத்தமன், அவனை பத்தி தெரியுமாடா உனக்கு? எந்த குழந்தை உலகத்துல ஜனிக்க போறதால தர்மம் தழைக்க போறதோ, எந்த குழந்தை உலகத்துல ஜனிக்க போறதால தேவர்களினால உங்களினுடைய கஷ்டங்கள் தீர போறதோ அந்த குழந்தைடா அவன் அப்படின்னு சொன்ன உடனே விடுடா அப்படின்னார். உடனே தேவேந்திரன் என்ன பண்ணா, விட்டுட்டு நாரதரை நமஸ்காரம் பண்ணிட்டு சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணான். சும்மாகுமா இல்ல போனான். அப்ப கையாது என்ன பண்ணினா, நாரதரை பார்த்து பிரார்த்தனை பண்றா, சுவாமி எனக்கு இப்போ அங்க நகரத்துல இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, இந்த குழந்தைய நான் காப்பாத்தணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ராஜ்யத்துல இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன உங்க ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போவோம், பிரசவம் ஆகிற வரைக்கும் நான் உங்களுடைய ஆசிரமத்திலேயே இருக்கேன், இந்த குழந்தைய நான் நல்லபடியா நான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நாரதருக்கு கசக்கறதான, பாகவதோத்தமனை கர்ப்பத்தில் தாங்கி கொண்ட ஒரு தாய், அவளுக்கு சேவை செய்யறதுக்கு, அவளை தன்னுடைய இருப்பிடத்துல வச்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன கசக்குமா? கூட்டிட்டு போறார். வச்சுக்கிறேம்மான்னு சொல்றார். எனக்கு அதுக்கு பரம பாக்கியம்மான்னு சொல்லிட்டு அங்க தன்னுடைய ஆசிரமத்திற்கு கூட்டிட்டு போறார் நாரதர். அப்படி கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருக்கிற காலத்துல ததோஸ்ய பிரஹ்லாத சமஜனி சுதோ கர்ப்பவசதோ முனேர் வீணா பாணேர் அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்ய தைத்ய சிசுரபி சமேத்ய த்வகிரதிம் கதஸ்த்வத் பக்தானாம் வரத பரமோதாரணதாம். பட்டத்திரி சொல்ற நாராயணியத்துல, குழந்தை கையாது கர்ப்பத்துல வளர்ந்துட்டு வரான். கர்ப்பவசதோ, கர்ப்பத்தில் அவன் வளர்ந்து கொண்டு வரான். ஒரு அசுரன் வீட்டு குழந்தை. குழந்தையாக இருந்தாலும் அவன் பரம பாகவதோத்தமனாக இருக்க போற ஒரு குழந்தை. கர்ப்பத்துல இருக்கும் போதே உங்களினுடைய பக்தியான விஷயங்களை எல்லாம் உலகத்தில் உள்ள யாருடைய பக்தி நிறைந்த நாராயணனை பற்றிய பக்தி நிறைந்த விஷயங்களை எல்லாம் நாரதர் மூலமாக சிரவணம் பண்றான். முழுக்க 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 பகவத் விஷயங்களை எல்லாம், நாராயண நாமத்தை எல்லாம் கையாதுவ உக்காத்தி வச்சுட்டு நாரதர் சொல்லிட்டே இருக்கார், உபதேசம் பண்ணிட்டே இருக்கார் நாரதர். ஏற்கனவே நாம கபிலவாசுதேவர் அவ அம்மாக்கு உபதேசம் பண்ணும் பொழுது 15வது தசகத்துல நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும். 15வது தசகத்துல 7வது ஸ்லோகம் எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கும். யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோப்யகாண்டே பிரசவ கலித போதே பீடயோ லங்க்ய பால்யம் புனரபி பதமோக்யத்யேவ தாருண்ய காலே கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. ஏ யுவதி ஜடர கிண்ணோ, அதுதான் சொல்றாரு அங்கே. 7வது மாதம் ஒரு குழந்தைக்கு 7வது மாசத்தில் நான் ஞானத்தை கொடுப்பேன்னு அங்க கபிலவாசுதேவன் சொல்லியிருக்காரு. கபிலவாசுதேவனும் யாரு? இதே நாராயணன் தானே. அங்க கபிலவாசுதேவனாக இருந்த பொழுது அங்கேயே நம்ம கபிலோபதேசம் பண்ணப்பயே நாம அதை பார்த்தோம். அதைத்தான் இங்கேயும் சொல்றார், 7வது மாசத்தில் ஞானத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனாலதான் ஜெனரலா பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல பகவத் பக்தி விஷயங்களையே நம்ம பேசணும், அதையே சிரவணம் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றது. கேட்க கேட்க இப்ப நாரதர் இங்க சொல்லிட்டு இருக்காரு. கேட்க 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 என்ன நடக்கிறது அப்படின்னா, கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பகவத் விஷயங்களை எல்லாம் சிரவணம் பண்றது. அந்த குழந்தைக்கு நன்னா ஏறுறது அது. அதாவது நாரதர் ராத்திரி முழுக்க இப்ப சொல்லிண்டே போனார். முனேர் வீணா பாணேர், வீணா பாணின்னா நாரதர்
வீணா பாணேர் அதிகத பகவத் பக்தி மகிமா, உன்னுடைய பக்தி மகிமைகளை பத்தி எல்லாம் ராத்திரி பூரா சொல்றார். சபை ஜாத்தியா தைத்திய சிசுரபி சமேத்திய துவயிரதி, தைத்திய சிசு அசுரனினுடைய குழந்தையான அந்த குழந்தைக்கு பாகவதோத்தமனுக்கு ராத்திரி பூரா சொல்லிண்டே வர. இவருக்கு அதுதான் இவர் நாரதர் ஒரு ஆண்மகன், அதனால அவருக்கு அவளுடைய கஷ்டங்கள்லாம் ஒண்ணும் புரியல. இவர் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அப்படியே பகவத் பக்தியில அப்படியே நாராயணனுடைய பக்தியில திளைச்ச அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே வர. அப்படியே உட்கார்ந்து அவளும் கேட்டுட்டே இருந்தவன் அப்படியே டயர்ட் ஆயிட்டு தூங்குறான். அவ கொஞ்சம் தூங்கிடுறா. திடீர்னு நாரதர் முயற்சிட்டு பாக்குறாரு. அப்பதான் அவ தூங்கிட்டா அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. அடடா, நாம பாட்டுக்கு இப்படி அகண்டமா கதை சொல்லிட்டே போயிட்டே இருக்கமே. ஒரு கர்ப்பஸ்திரீ பாவம், அவளுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும், அவளை உட்காத்தி வச்சுட்டு இப்ப பேசுறமே. சரி வேண்டாம், இப்ப ராத்திரி வேண்டாம், இனிமே நாளை கார்த்தால நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்துக்கிறார். அவ கொஞ்சம் தூங்கட்டும், அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லினதோட கொஞ்சம் நிறுத்தலாம்னு சொல்லி தீர்மானம் பண்றார். அப்ப திடீர்னு நாரதரனுடைய காதுல ஸ்ருண்வதக அப்படின்னு கேட்கிறார். ஒரு சத்தம், சத்தம் கேட்கறது நாரதருக்கு. ஒரே சைலண்ட், ராத்திரி நேரம், நிசப்தம், சுத்தி பார்த்தா யாருமே இல்ல, அவளோ தூங்கிட்டு இருக்கா, தான் மட்டும் இங்க நிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பாகவதத்துல இது ரொம்ப அற்புதமான இடம். ரொம்ப நிசப்தமா இருக்க ஆசிரமமே, நாரதர் தவிர வேற யாருமே கிடையாது. இந்த அம்மாவும் நன்னா தூங்கிட்டு இருக்கா. அந்த நிசப்தமான நேரத்தில் நாரதர் சத்தம் கேட்கறது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த கர்ப்பத்திற்குள்ள இருந்து வருகிறது. மகரிஷே, எங்க அம்மா தூங்கினாலும் நான் தூங்கல, முழிச்சுண்டு நீங்க சொல்ற அத்தனை விஷயங்களையும் கேட்டுண்டதான் இருக்கேன். அதனால நீங்க நிறுத்தாதீங்க, சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு அந்த குழந்தை கேட்டதாம். அததான் பட்டத்ரி ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். கர்ப்ப வசதோ முனேர் வீணாபானேர் அதிகதபவத் பக்தி மகிமா. கர்ப்பாகிட்டான், அவன் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே இவ்வளவு விஷயங்களையும் கேட்ட காரணத்தினால் அவன் கர்ப்ப ஸ்ரீமான் அப்படின்னு நாமத்தை தாங்கிக் கொண்டு அப்படியே ஆகிவிட்டான். பாகவத பரம்பரையில நரசிம்ம கராவலம்பத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இது இருக்கும். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக ஆரம்பிக்கும் போதே பிரஹ்லாத நாரத அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். எப்பயுமே குருவை சொல்லிட்டு அப்புறம் தானே சிட்டியனோட பேர் சொல்வா அப்படின்னு பார்த்தா, இங்க உபதேசம் பண்ண ஆச்சாரியன் நாரதன், உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவன் பிரஹ்லாதன். ஆனா நாரதனோட பேர் முன்னாடி வராமல் பிரஹ்லாதனுடைய பேர் தான் முன்னாடி வந்தது. இதைத்தான் அசுர வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சை ஜாத்தியா தைத்திய சிசுரபி சமேத்திய துவயிரதி இருந்தாலும் அவன் மிக மிக உயர்ந்த பாகவதோத்தமன். அப்படி இருந்தான்னா காரணம் அவன் கர்ப்பத்திலேயே ஏற்பட்ட மிக உயர்ந்த சிரவணம். அது மட்டுமல்ல, கதஸ்வத் பக்தானாம் வரத பரமோதாஹரணதாம் பாகவதோத்தமர்களுக்கு உள்ள மிக உயர்ந்த உதாரணமாக பிரகலாதன் திகழ்ந்தானாமே, உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தானாமே. குருவாயூரப்பா, இந்த சரித்திரம் சத்தியமா? இது உண்மையா? ஆமாம், சத்தியம் நானாம் குருவாயூரப்பன். ஹிரண்யகசிபுவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. எந்த விஷயம்? நாரதர் உபதேசம் பண்ண விஷயம் எல்லாம் ஹிரண்யகசிபுவுக்கு தெரியல. இந்திரன் தான் இங்க இருந்து இந்த மாதிரி விஷயம் நடந்தது, நாரதர் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்துக் கொண்டு அவளை போஷித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ஹிரண்யகசிபுவுக்கு தெரிய வருது. உடனே கிட்ட நாரதர் என்னுடைய ஆசிரமத்திற்கு செல்கிறான். அதற்குள்ள எங்க பிரகலாதன் பிரசவமும் சம்பவிக்கிறது. அங்க போய் நாரதருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு குழந்தையையும் கயாதுவையும் அவன் கூட்டிட்டு வரான். அப்படின்னா இவன் போய் நாரதருக்கு நமஸ்காரம் பண்றானா அப்படின்னா, அசுரர்களாகட்டும் தேவர்களாகட்டும் எல்லாருக்குமே நாரதர் மேல ஒரு தனி மரியாதை உண்டு. தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டா அரண்மனை அங்கேருந்து வந்துட்டான். எப்படி எல்லாரும் எடுத்துட்டா, ஏதோ இங்க குழந்தை வந்துட்டான், இங்க குழந்தை அரண்மனையில வளர்றது. இங்க குழந்தைகள்லாம் குழந்தையோட குழந்தை அது பாட்டுக்கு ஓடிட்டு விளையாடிட்டு வருது. குழந்தை சின்ன குழந்தை இப்பதான் வளர்ந்துட்டே வருது. பேசும் பருவம் அந்த குழந்தைக்கு வருது. அப்படி வளர அந்த குழந்தைக்கு ஆகாரம் எடுத்துட்டா பெருமாள்.
நடந்தா பெருமாள், நின்னா பெருமாள், தூங்கினா பெருமாள், விளையாடினா பெருமாள், எல்லாமே பெருமாளாகவே அந்த, ஏன்னா உபதேசம் வாங்கிட்டு இருக்கானே கர்ப்பத்திலேயே, அதனால எல்லாமே பெருமாளாகவே இருக்கிறது. பேச்சு வர ஆரம்பிக்கிறது. பேச்சு வர ஆரம்பிச்ச உடனே ஓம் நமோ நாராயணாய, முதல் வார்த்தை குழந்தை பேசுறது இதுதான். தூக்கி வாரி போடுறது ஹிரண்யகசிபுக்கு. சுராரீணாம் ஹாஸ்யம் தவ சரண தாஸ்யம் நிஜ சுதே சதிருஷ்ட்வா துஷ்டாத்மா குருபிரபிஷீக்ஷசிரமமும் குரு ப்ரோக்தம் சாசவிதமிதமபத்ராய திருடமித்யபாகுர்வன் சர்வம் தவ சரண பக்த்யைவ வவ்ருதே. ஹிரண்யகசிபு எதை சொல்லக்கூடாதுன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனாலும், எந்த வார்த்தை இந்த நகரத்திலேயே வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை இவன் பிள்ளை பிறந்த உடனே பேசுறான். அப்ப எப்படி இருக்கும் இவனுக்கு? எந்த வார்த்தையை கேட்டா எல்லாரையும் கொலை பண்ணி போடுன்னு சொல்லிட்டு சொன்னாலும், பசுவதை பண்ணணும், எல்லாத்தையும் வேதங்கள்லாம் யார் சம்ரட்சணம் பண்றாலும் எல்லாரையும் சச்சேதம் பண்ணணும்னு எதையெல்லாம் சொல்லிட்டு போனாலும், அதுக்கெல்லாம் மாறா இவன் எப்படி சொல்றான்? எதச்சந்தாலும் ஹிரண்யாய நமக சொல்லு. அப்பா அப்ப நான் எதை சொல்றது கேக்குறான். ஹிரண்யாய நமக அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் குழந்தைக்கு. அப்பா அது சொல்றதுனால என்னப்பா லாபம்? அது உங்க பேராச்சேப்பா அப்படின்னு குழந்தை கேக்குறது. இந்த பெருமாள் நாமத்தை சொன்னா எல்லாம் கிடைக்குமேன்னு நாரதர் சொன்னாரே, அதை வேற சொல்றது. இப்ப நான் எதப்பா சொல்றது? பெருமாள் நாமத்தை சொல்றதா உங்க பேர் சொல்றதா? நான் இதான்ப்பா சொல்லுவேன் அப்படின்னு திரும்ப பெருமாள் நாமத்தை ஓம் நமோ நாராயணாய சொல்ல ஆரம்பிச்சுடுறது. திரும்ப எவ்வளவு சொன்னாலும் குழந்தை பிடிவாதம் பிடிச்சிட்டு அதை விட்டு குழந்தை மாறவே இல்லை. கடைசியில என்ன பண்றார்? ஒரு குருகுலத்துக்கு கூட்டிட்டு போறார். சதிருஷ்ட்வா துஷ்டாத்மா, ஆஹா சரிதான், இவனுக்கு இந்த பிள்ளைக்கு எப்படியாவது இதுல இருந்து இவனை மாத்தணும். அதனால என்ன பண்றான் அப்படின்னாக்க, திருஷ்டுவா இதை பார்த்த உடனே குருபிகி ரெண்டு பேரை கூப்பிடுறாரு. யார் ரெண்டு பேர் அப்படின்னா, சண்டாமார்கர்கள், ரெண்டு ஆச்சாரியார்கள். இவன் ஒரு குருகுலம் வச்சு நடத்திட்டு இருக்கான். அந்த குருகுலத்துல இததான் ஹிரண்யாய நமக அப்படின்னு தான் எல்லா குழந்தைகளும் சொல்லணும்னு டீச் பண்ணிட்டு இருக்கா. அந்த குருகுலத்தில இருந்து சண்டாமார்கர்கள்னு ரெண்டு ஆச்சாரியர்களை கூப்பிட்டு வந்து இந்த பிரகலாதனை அவங்கிட்ட அனுப்புறான். குரு புரோக்தம் சாசாம் இதமிதம் அபத்ராய திருடமித்யபாகுர்வன் சர்வம், எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், இவனுக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ மாத்தணும். மாத்தி இவனுக்கு கொண்டு வந்து இவனை வந்து டீச் பண்ணணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றான். சொன்ன உடனே இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னா, திருப்பி அவ ஹிரண்யாய நமகன்னு சொல்லி கொடுக்குறா. இந்த குழந்தை திரும்பி அது என்ன, ஆனா இவன் என்ன பண்றான், ஓம் நமோ நாராயணாய நமக நாராயணாய நமகன்னே இது சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த நாமத்தை சொல்றதுனால என்ன பிரயோஜனமுமே உங்களுக்கு இல்ல. அந்த நாமத்தை எல்லாம் யாரும் சொல்லாதீங்க, இந்த நாமத்தை சொல்லுங்க இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து இவன் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா எனக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஆஹா அதை விட இது நன்னா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அதுக்கெல்லாம் வேற தோண ஆரம்பிச்சு இவ அந்த சொல்லிக் கொடுக்குறவா இந்த வாத்தியார்லாம் கொஞ்சம் அண்ண போகும்போது இந்த பசங்க இவன் சொல்லிக் கொடுக்குற இவன் டீச்சர் ஆயிடுறான். அப்ப பிரகலாதன் டீச்சர் ஆன உடனே பிரகலாதன் சொல்றது நாராயணாய நமகன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறது. பார்த்தார் அங்கேருந்து வந்த வாத்தியார் எல்லாம் இதை பார்த்த உடனே இந்த குருமார்கள் என்ன பண்ணிட்டா, இந்த ஆச்சாரியர்கள், ஐயோ நம்ம வேலைக்கே உல வந்துரும் போல் இருக்கே, அதனால இது சரிப்பட்டு வராது அப்படின்னு பயந்துண்டு தவச்சரண பக்தியைவ வவ்ருதே, உன் பாதத்தையே புடிச்சுட்டு இவாள்லாம் நின்னுட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுட்டாவா என்ன பண்ணிட்டா, கிடுகிடுன்னு இந்த பையனை கொண்டு போய் அவங்கிட்டயே ஒப்படைச்சிட்டா. யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டா? ஹிரண்யகசிபுகிட்டயே கொண்டு வந்து, அப்பா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, உன் பையனை எங்களால மாத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு, உன்னுடைய பாதத்திலேயே அவள்லாம் சரணடைஞ்சிட்டாளேமே குருவாயூரப்பா, இது சத்தியமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன் ஆமாம் சிரிச்சுட்டே சொல்றான். ஒன்னொன்னுக்கு ஆமாம் ரசிக்கிறாரு. அவதான் இவர் சொல்ல ஒண்ணுமண்ணையும் ரசிச்சுட்டு இருக்கான் குருவாயூரப்பன் கர்ப்ப கிரகத்துல. அதை எப்படியா அவன் தான் செஞ்சதை எல்லாம் திரும்ப ரீகால் பண்ற மாதிரி அவனுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாமே ஆமாம்னு ரசிச்சு கேட்டு இருக்கான். அப்படி கேட்டு இருக்கிறப்ப இப்ப பையனை கொண்டு வந்து விட்டுட்டு போயாச்சு. இப்ப என்ன பண்றது, குழந்தைய போட்டு மடியில உட்காத்திக்கிறான்.
மடியில உட்காந்துட்ட ஹிரண்யகசிபு என்ன நினைச்சுக்க வந்து என்ன பண்ணிட்டா, இவனை ஒண்ணும் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றா, எல்லாம் பண்றாளே, இருந்தாலும் இந்த குழந்தை என்ன கத்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவன் என்ன பண்றான், குழந்தையை கூப்பிட்டுக்கிறான், மடியில உட்காத்தி வச்சுக்கிறான். அதீதேஷு சிரேஷ்டம் கிமிதி பரிபிருஷ்டே ததனயே பவத் பக்திம் வர்யாம் அபிகததி பர்யா குலத்ருதிஹி குருभ्यो रोषित्वा सगजमतिरस्येत्यभिविदन् वधोपायानस्मिन् व्यतनुत भवत्पादशरणे. அதுக்கப்புறம் அதீதேஷு கேக்குறான், மடியில உட்காத்தி வச்சுட்டு கேக்குறான், அப்பா நீ படிச்சுட்டு வந்திய இத்தனை நாள் பாடம், இந்த பாடத்துல எல்லாம் சிரேஷ்டம் மிக மிக சிறந்த பாடம் கிம் இதி எது, நீ படிச்சதுலயே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பரிபிருஷ்டே அப்படின்னா கேட்கறது. குழந்தைய கூப்பிட்டு மடியில உட்காத்தி வச்சுட்டு கேக்குறான், உனக்கு பிடிச்சது எது, உனக்கு பிடிச்சது எது. பவத் பக்திம், உடனே அவன் என்ன பண்ணிட்டான், பவத் பக்திம் வர்யாம் அபிகததி பர்யா குலத்ருதிஹி அப்படின்னுட்டான். பிரகலாதன் என்ன சொல்லிட்டான், உங்ககிட்ட பக்தி பண்றமே அதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். நாராயணன் கிட்ட பண்ற பக்தியை விட சிறந்தது வேற எதுவுமே இல்ல, நான் கத்துண்டதுல நான் தெரிஞ்சிட்ட மிக உயர்ந்தது சிரேஷ்டமானது இதுதான்னு சொல்லிடுறான் ஹிரண்யகசிபு கிட்ட. சொன்ன உடனே ஆஹா, தான் பையன் இதை கத்துண்டேன் அதை கத்துண்டேன், பெரிய எல்லா வில் வித்தைகளை கத்துண்டேன், ராஜநீதியை கத்துண்டேன், ஹிரண்யாய நமக அப்படிங்கறதெல்லாம் தான் கத்துண்டேன்னு சொல்ல போறான்னு குருகுலத்துல வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு என்னதான் ஆச்சாரியர்கள்லாம் அப்படி வந்து சொன்னாலும் தன் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தோட தன் மடியில உட்காத்தி வச்சுட்டு குழந்தைய கொஞ்சி கிஞ்சி கேட்டா இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்றது, உடனே தைரியம் எல்லாம் அவன் மனசுல இருந்த அந்த வேகம் எல்லாமே உடஞ்சு போறது. உடனே பர்யாகுல திருதிகி, உடனே அவனுக்கு கோபம் இழந்ததை அப்படி சேர்த்து வச்சுட்டு இருந்த அந்த தைரியம் அந்த மனோதிடம் எல்லாம் அவனை விட்டு உடஞ்சு போக பார்த்து அது என்னவா ஆகிறது அப்படின்னா குருபியோ ரோஷித்வா, அந்த சொல்லி கொடுத்தாலும் குருமார்கள் அவாமே ரோஷித்வா கோபம் அதிகமாகுது. குருக்களை கூப்பிட்டு அனுப்புறான். திருப்பி அந்த குருவை கூப்பிட்டு அங்கே அனுப்பிச்சு அசிய இந்த பிரகல்லாதனுக்கு சகஜமதி ரீதி. உடனே அந்த குருக்கள் எல்லாம் சொல்லிட்டா, அப்பா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதே, ஹிரண்யகசிபு கிட்ட ஒரே டீப் சரண்டர். உடனே நமஸ்காரம் பண்ணி, ஹிரண்யகசிபு என்கிட்ட எதுவுமே கேட்காத ராஜன்னு, இந்த குழந்தை இப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பக்தி இன்னைக்கு நேத்திக்கு அவனுக்கு வரல, ஏன்னா சகஜமதி ரஸ்யேத்யபிவிதன், அவன் போன ஜென்மத்து வாசனை அவனுக்கு அது. அதனால அதுல இருந்து அவனை மாத்துன்னு சொன்னா மாத்த முடியாது. தோபாயான் அஸ்மின்னு யதனுத பவத் பாத சரணே, அவன் அப்படியே இருந்துட்டுதான் இருப்பான். உன்னுடைய பாதங்களையே உன்னுடைய சரணங்களையே ரக்ஷமா நம்பினவன் அவன். இந்த பிரகலாதன் இடத்துல உடனே என்ன பண்ணிட்டான், அவன் உடனே என்ன பண்ணிடுறான் அப்படின்னோடனே உனக்கு கோபம் வீண்டு போறது, குருமார்களை திருப்பி அனுப்பிச்சுடுறான், பையன் மேல கோபம் அதிகமாறுது. இந்த நகரத்துக்குள்ளேயே எல்லாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தாலே கொலை அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு வந்த இந்த நேரத்தில் இப்போ வதோபாயன் யதனுத அப்படின்னா பிரகலாதனை இனிமே வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவனை கொல்லுவதுதான் சரி அப்படிங்கிற திட்டத்திற்கு வரான். திரும்பவும் பையன் கிட்ட கேட்கிறான், அப்பா நீ கத்துண்டதுல சிரேஷ்டமானது எதுன்னு பையன் கிட்ட கேட்கும் பொழுது அந்த குழந்தை அது எதுவும் பயப்படவே இல்லை. தன் மனதில் நிரந்தரமான தெளிவான புத்தியோட அதுக்கு, அப்பா நான் சொல்றேன் கேளு, எதெல்லாம் நான் கத்துண்டேன் அதுல எதெல்லாம் முக்கியம்னு நான் சொல்றேன் கேளு. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா கிரியதே பகவத் யத்தா தன்மையே தீதம் உத்தமம்னு அது சொல்றது பழையபடி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிரவணம் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணுவினுடைய கதைகளை கேட்கறது, கீர்த்தனம் அப்படின்னா அந்த கதையையோ பகவான் நாமங்களையோ நம்ம வாக்கால சொல்றது, ஸ்மரணம் அப்படின்னா பகவானை ஸ்மரிக்கிறது, அப்படியே பகவானை நினைச்சுட்டே இருக்கிறது, பாத சேவனம் அப்படின்னா பகவானினுடைய சரணங்களுக்கு உபாசனை பண்றது, அர்ச்சனம் அப்படின்னா பகவானினுடைய மூர்த்திக்கு பூஜை பண்றது, வந்தனம் அப்படின்னாக்க பகவானை நமஸ்கரிக்கிறது, தாசியம்னா பகவானுக்கு பணிவிட செய்யறது, சக்கியம்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு பகவானை பூஜிக்கிறது, ஆத்ம நிவேதனம்னா
தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையுமே பகவானிடம் ஒப்படைக்கிறது. அப்படிங்கிற 9 விதமான பக்தியை நான் கத்துட்டேன்பான்றது அந்த குழந்தை திரும்பவும். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப உடனே இதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு இனிமே எந்த குழந்தையும் எல்லாரையுமே நான் ராஜ்யத்துல கொலை பண்ண சொல்லிட்டு இருக்கேன், அப்படி கொலை பண்ண சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். முடிவுக்கு வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க தன்னுடைய மனைவிய கூப்பிடுறான். கூப்பிட்டு கையாதுவ கூப்பிட்டு அவகிட்ட விஷத்தை கொடுக்குறான். விஷத்தை எடுத்து கையில கொடுத்து இந்த விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைய கொலை பண்ணுங்கிறான். நடுங்கி போயிடுறான் அவ கையாது. இந்த விஷத்தை ஆகாரத்துல கலந்து அந்த குழந்தைய கொலை பண்ணுங்கிறான். நடுங்கி போயிட்டா. எப்படி பண்ணுவா ஒரு தாய்? கையில விஷம் இருக்கு, நடுங்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, தன்னால பண்ண முடியல. கண்ணால மாலை மாலையா ஜலம் கொட்டுறது, குழந்தை நிக்கிறது பக்கத்துல. இந்த குழந்தையும் பாக்குறா, இந்த பக்கம் ஹிரண்யகசிபுவையும் பாக்குறா. மாத்தி மாத்தி குழந்தையா அவனான்னு புரியாம கையில வச்சுட்டு தவிக்கிறவனை திருப்பி முறைக்கிறான் ஹிரண்யகசிபு. சொன்னதை செய் போ அப்படிங்கிறான். அப்பவும் அவன் அகரவே இல்லை. அப்பயும் கடுமையான வார்த்தையை யூஸ் பண்றான். நீ பதிவிரத்தைன்னா இத கொண்டு போய் கொடுங்கிறான். வேற வழியே இல்லைன்னு நினைக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவளை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப குழந்தையும் சொல்றது, அம்மா நீ தைரியமா குடுமா. யாரு? 7 வயது பாலகன். அது உள்ளது வளர்ந்து 7 வயசு ஆயிடுறது அந்த குழந்தை. அது சொல்றது, அம்மா நீ தைரியமா கொடு அப்படின்னு சொல்லி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா விஷமாகவே இருந்தாலும் அது அமிர்தமாயிடும்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு குழந்தை அவளை சொல்லி தேத்தி நீ எனக்கு குடுமா, நான் சாப்பிடுறேன்னு சொல்றது. அவளும் அழுதுண்டே அந்த சாதத்துல கலந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கிறா. அழாதம்மான்னு சொல்லி அந்த குழந்தை அந்த அன்னத்தை உண்ணுவதற்கு முன்னால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி அந்த குழந்தை சாப்பிடுறது. அது சாப்பிட 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 அந்த விஷம் முழுவதும் அந்த குழந்தைக்கு அன்னமாக மாறியது. இதையேதான் வெங்கடேச மகாத்மியத்துல சீனிவாசருக்கும் சீனிவாச கல்யாணத்தப்போ பத்மாவதி தாயாருக்கும் ஸ்ரீனிவாசருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் மலையில இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அங்க ஆகாசராஜனும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். இத்தனை பேருக்கும் சாப்பாடு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து கிளம்பும் போது இவாள்லாம் என்ன பண்றானா, ரொம்ப பசிக்கிறது, பசி தாங்க முடியல அப்படின்னு இங்க இருந்து கிளம்புறவாள்லாம் சொல்றான். அப்போ பெருமாள் சொல்றார், அங்க பெரிய விருந்து காத்துட்டு இருக்கு, அங்க எவ்வளவு பெரிய விருந்து தயாராயிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, அது வரைக்கும் எங்களால தாங்க முடியாது, இங்க இருந்து அங்க போறதுக்கு அவ்வளவு நாள் ஆகும், அது வரைக்கும் எங்களால தாங்க முடியாது, ரொம்ப பசிக்கிறது, இப்ப சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறா எல்லாரும். உடனே சீனிவாசன் பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு போட்டுதானே ஆகணும். அதனால உடனே சீனிவாசன் என்ன பண்றாரா, அங்க இருக்கிற ஆகாச கங்கையையும் பாபநாசத்தையும் சங்கல்பம் பண்ணுகிறார். சங்கல்பம் பண்ணிட்டு உணவு தயாராது. யாராவது ஒருத்தர் உணவு தயாரானவனே பெருமாளாவே இருந்து அவர் திருமணத்திற்கு போகும்பொழுது பெருமாளாகவே இருந்தாலும் யாராவது ஒரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தானே நம்ம இவ்வளவு நாள் ஆனதாச்சு, சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நான் உங்களுக்கெல்லாம் ஆகாரம் சொல்றார். அந்த இடத்திலிருந்து அந்த மலையிலிருந்து நீங்க திரும்பி பார்த்தா அகோபிலம் தெரிஞ்சாமல் நரசிம்மருக்கு முதலில் அதை நைவேத்தியம் இத்தனை பேருக்கும் சொல்றது. அந்த வெங்கடேச கல்யாணத்துல மகாத்மியத்துல இருக்கு. ஸ்ரீனிவாச கல்யாணத்துல நரசிம்மனுடைய பெருமையை அது ரொம்ப உயர்த்தி காட்டு ஸ்ரீனிவாசன் இந்த இடத்துல இருக்கு. ஒரு பசின்னு வந்த பொழுது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தாத்பரியத்தையும் எந்த நேரத்தில் யாருக்கு கொடுத்தாலும் உடனே பகவானுக்கு கொடுத்து விட்டு சாதம் பிரசாதம் அப்படின்னு சொல்லி நாமளே சொல்றோம். பொழுதும் சரி, நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு சமைக்க அவ்வளவு விசேஷம் நாமாவல் அதுல போது பகவானுக்கு காண்பித்து விட்டு நாம எழுதும்பொழுது கூட நம்ம அறியாம சில வார்த்தைகள் ஏதாவது வந்திருந்தாலும் வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளான அந்த விஷ வார்த்தைகள் அதில் இருந்து விளங்குகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் அமிர்தம் போன்ற உணவு படைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிறதுல இருந்து தெரியறது. இதே மாதிரி என்ன பண்ணினா கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி குழந்தை சாப்பிடுறது, அந்த விஷம் அமிர்தமா மாறுறது. உடனே பார்த்தாவோ குடுகுடன் ஓடி போறா, கணவன் கிட்ட ஓடி போய் இத பத்தி கையாது உரைக்க, ஒன்னையும் அவன் மாத்திட்டானா, என்ன செய்கிறான் பார் அவனை அப்படிங்கிறான்.
அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து போய் பையனை இழுத்துட்டு வரான். கோவம் ஜாஸ்தியா போறது. ஓ, இந்த விஷத்தை கொடுத்தும் இவன் சாகலியா அப்படின்னு சொல்லிட்டு சசூலை ராவித்த சுபகுமதிதோ திக்கஜ கணைஹி மகா சர்ப்ரைதஷ்டோப்யனசனகரஹார விதுதஹ கிரீந்திராவக்ஷிப்தோப்யவக பரமாத்மன்னயிபோ பயின்யஸ்தாத்மத்வாத் கிமபி ந பீடாமபஜத. உடனே என்ன பண்றான்? சூலத்தெல்லாம் கொண்டு வர சொல்றான். சூலாயுதத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய குத்த சொல்றான். குத்தி 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 அந்த குழந்தைய கொலை பண்ண சொல்றான். சூலாயுதத்தை கொண்டு வந்து சசூலை ராவித்தஸ் கொண்டு வந்து குத்தி கொலை பண்ண சொன்னா குழந்தைய குத்துறானுங்க. ஆனா குத்த குத்த என்ன ஆகுது? மாலையா வந்து விழுது. ஏய், சூலத்தால குத்த சொன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பிரவச்சனம் பண்றவாள்லாம் இத ஒரு ஜோக்கா சொல்வான். ஒரு சூலமா குத்த 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 ஒரே மாலையா விழுறது. அங்க போய் மாறுங்க, மாலை மலையா மாலை குவிஞ்சுட்டு இருக்கு. நம்ம கஜானாக்கு கஷ்டமே இல்ல மகாராஜா, நம்ம கஷ்டம் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்ல. எத்தனை வம்சமா உட்காந்து நம்ம எல்லாம் சாப்பிடலாம், இந்த மாலையை வியாபாரம் பண்ணாலே போறோம், அவ்வளவு மாலை குவிஞ்சிருக்கு அங்கன்னு சொல்லிட்டு கிண்டலா ஜோக்கா சொல்றது கூட இந்த பிரவச்சன கர்த்தாக்கள் அவளுடைய இந்த பாகவத இத பிரவச்சனம் பண்ணும்போது அந்த மாதிரி இந்த சூலத்தை போட 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 ஒண்ணு ஒண்ணா மாலையா குவிஞ்சுட்டு இருக்கு. சரி, சூலத்துக்கு தான் இப்படி ஆறுது. சுபகும் அதிதோ திக்கஜ கணைகி கொண்ட யானையை விட்டு மேல ஏத்த சொல்றான். அத்தனை யானைகள்லாம் வருது. யானைகள்லாம் கூப்பிட்டு வந்து மிதிக்க சொன்னான். மிதிக்க சொன்ன உடனே அப்ப என்ன ஆச்சு? கொஞ்சம் கூட பயப்படல குழந்தை. யானைகள்லாம் வந்துட்டு இருக்கு. எதிர்க்க நின்ற குழந்தை கைய கூப்பிட்டு கூப்பிக்கிறது. கூப்பிட்டு ஆதி மூலமே அப்படின்னு ஒரு நாராயணன் நாமத்தை சொல்லி அது பாட்டுக்கு அழகா குழந்தை பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த யானை எல்லாம் பாக்குறது, இந்த குழந்தை என்ன அழகா பாட்டு பாடுறது, என்ன அழகா நம்மள எல்லாம் நமஸ்காரம் பண்றது, இதுக்கு போய் என்ன கஷ்டமோ, சீச்சி இந்த குழந்தைய நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் குறிஞ்சு அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா யானையும் திரும்பி போயிடுது. சரி, அததான் ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றான்? மகா சர்ப்ரை தஷ்டோப் யனசனகராகார விதுதகா. உடனே அடுத்தது மிக 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 பெரிய நாகங்கள், சர்ப்பங்கள், விஷ ஜந்துக்கள் எல்லாத்தையும் விட்டு கடிக்க சொல்றான். அப்போ அந்த குழந்தை என்ன பண்றது? கருட தண்டகத்தை சொல்றது. கருட தண்டகத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானம் பண்றது. அந்த எந்த விஷ ஜந்துக்களா இருந்தாலும் கருட தண்டகம் சொன்னா போதும், அந்த பயம் இருக்கவே இருக்காது. சர்ப பயமும் நீங்கிறது, சர்பம் எல்லாமும் திரும்பி போயிடுறது. அப்போ இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா சூலத்தை போட்டு இந்த மாதிரி ஆச்சு. யானை வந்தது, திரும்பி போச்சு. சர்பம் வந்தது, திரும்பி போச்சு. எல்லாம் திரும்பி போன உடனே ஹிரண்யகசிபு திரும்பவும் என்ன பண்றான்? ஆட்களை எல்லாம் கூப்பிடுறான். கிரீந்திராவக்ஷிப்தோ யக பரமாத்மன் விபோ. இப்ப என்ன பண்ணிட்டான்? இந்த பையன் எல்லாம் கூட்டின்னு போகடா. கிரின்னா மலை. திரும்பவும் ஆட்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூட்டின்னு போறான். கூட்டின்னு போய் இவனை கொண்டு போய் ஒரு பெரிய மலையில இருந்து உருட்டி கீழே தள்ளுங்கன்னு சொல்றான். அப்ப கீழே தள்ளுறதுக்கு பிரகலாதன் என்ன பண்ணானா? கீழே தள்ளிட்டா. தள்ளின உடனே இந்த குழந்தை என்ன பண்றது? தன்னுடைய ஹிருதயம் இருக்கிற பாகமான அந்த மார்பை இறுக்கி புடிச்சுட்டு கீழே விழறது. ஏன் மாலை புடிச்சு விழறது? எதுக்காக அப்படி பண்ணணும் அந்த குழந்தை? அப்படின்னா ஹிருதயத்தில் இருக்கும் பகவானுக்கு அடிபட்டுடக் கூடாது. என்னுடைய நாராயணன் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கான். எனக்கு எங்கேயாவது உடம்புல அடிபட்டா பரவாயில்ல, சிச்சோ என் ஹிருதயத்துல பகவான் இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு அப்படி போச்சு குழந்தை. அப்ப பூமாதேவி அவளும் என்ன பண்ணாலாம்? குழந்தையோட ஹிருதயத்தை புடிச்சுட்டு அது வருது. பிராணநாதனுக்கு எந்த அடியும் பட்டுடக்கூடாதே, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதே, இப்படி புடிச்சுட்டு விழறானே, இவரை காப்பாத்தணுமேன்னு அந்த பூமாதேவி என்ன பண்ணாலாம்? டக்குனு பூமியில இருந்து 2 கையையும் தூக்கிண்டாளாம். அந்த குழந்தைய கையில ஏந்திண்டாளாம். ஏந்திண்ட குழந்தைய மெதுவா அழகா கொண்டு அப்படியே பூமியில வச்சுட்டு டகால 2 கையையும் கீழே இழுத்துட்டு விட்டாள். இதைத்தான ஆண்டாள் திருப்பாவையில சொல்றா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் குளிர்ந்து. அதாவது முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் ராத்திரி படுத்துட்டு காத்தால எழுந்துக்கும் போது ஹரி ஹரி ஹரின்னு ஹிருதயத்தை புடிச்சுட்டு சொல்லுவாளாம். ஏன்னா ஹிருதயத்திற்குள்ள அவர் வாசம் செய்கிறாள். ஆனா மெல்ல எழுந்து, ஏன்னா கெட்டியா புடிச்சுட்டு மெதுவா எழுந்துப்பாளாம். மெதுவா எழுந்து, ஏன்னா உள்ளத்துல பகவான் தூங்கிட்டு இருக்க பகவான அதுக்குள்ள எழுப்பிடக்கூடாது. அதனால அவர் நாமாவை மட்டும் மெதுவா சொல்லிட்டு இவெல்லாம் மெதுவா எழுந்துட்டு, ஏன்னா வேகமா சொன்னா
டகால் எழுந்துக்கும் போதே யாரையாவது எழுப்புங்களேன், அல்லண்டு கிளண்டு எல்லாம் எழுந்துப்பா. அவளை பார்த்தாலே பயமா இருக்கும், 10 நாளைக்கு நமக்கு தூக்கம் வராது. எழுந்துக்கும் போது மெதுவா எழுந்துக்கணும்ன்றது அதுதான். நிதானமா எழுந்துக்கோ, மெதுவா எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஹிருதயத்தில் பகவான் தூங்கிட்டு இருக்க, தூங்கின்ற பகவான் அலண்டு போயிடக்கூடாதுன்னு மெதுவா எழுந்துப்பா. எழுந்துட்டு தன்னுடைய காலை அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடி அதுக்கப்புறம் மெதுவா எழுந்திருப்பா. அப்படி பகவானை மெதுவா எழுந்திருக்க வைப்பா. அந்த ஞானம் இந்த குழந்தைக்கும் இருந்துதான். அந்த ஞானம் இந்த குழந்தைக்கும் இருந்த காரணத்தினாலதான் அது பகவானை தன்னுடைய ஹிருதயத்தில் பகவான் இருக்கிறான், நாராயணன் இருக்கிறான், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இறுக்கி பிடிச்சிடுது. இதை பார்த்த பூமாதேவி அந்த மாதிரி பண்ணா அப்படின்னா வைகுண்ட வாசனம் மத்வாத் கிமபி நனி பீடாம பஜத. வைகுண்ட வாசனம் தூக்கி குழந்தைய நிறுத்தறானாம். கீழே இறங்கி வர்றார். வந்தவர் அந்த பூமியில குழந்தைய தூக்கி நிறுத்திட்டு அப்பா உன்னுடைய தட்டி கொடுக்கிறார். உன்னுடைய தட்டி முதுகுல எல்லாம் தட்டி கொடுத்துட்டு உன்னுடைய அப்பாவோட அதர்மம் குறையும் நானும் நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே குறைய வழிய காணும். நீ தைரியமா சபைக்கு போ. நானும் நரசிம்மாவதாரம் எடுக்கிற நேரம் வந்தாச்சு. குழந்தைகிட்ட சொல்றார், நான் நரசிம்மாவதாரம் எடுக்க போறேன்னு. நானும் நரசிம்மாவதாரம் எடுக்கிற நேரம் வந்தாச்சு. அதனால தட்டி கொடுத்து குழந்தைய நீ தைரியமா போ. உன்னை எல்லா விதமான ஆபத்துல இருந்தும் இப்படியெல்லாம் சொல்லி காப்பாத்தினியே குருவாயிரப்பா. இந்த மாதிரி போய் அதோட இல்லாம அவனை போய் நில்லுன்னு சொன்னியே, தைரியம் போய் நில்லுன்னு. இது சத்தியமா குருவாயிரப்பான்னு கேட்டா, ஆமாம் நான் குருவாயிரப்பன். தத சங்காவிஷ்ட ச புனரதி துஷ்டோஸ்ய ஜனக குருக்த்யா தத்கே கில வருண பாசைஸ்தமருணதே குரோச்சான் சான்னித்யே ச புனரனுகன் தைத்யதனயான் பவத் பக்தே தத்வம் பரமமபி விஞ்ஞானமசிஷத். அதஹ அதற்கு பிறகு சங்காவிஷ்டகன சங்கை அடைந்தவன் சபுனரக அதிதுஷ்டக ரொம்ப துஷ்டனுமான இந்த பிரகலாதனுக்கு தகப்பனான ஜனகன்னா பிரகலாதனின் ஜனகர்னா வெறும் சீதாவோட அப்பா மட்டும் ஜனகர்னு கிடையாது, தகப்பன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. பிரகலாதனின் தகப்பனான யாரு? ஹிரண்யகசிபு. என்ன பண்றாருன்னா இப்ப ஹிரண்யகசிபுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவரு அசுர வம்சத்தினுடைய ஆச்சாரியரையும் ஒருத்தர கூடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு ஆச்சாரியருடைய அட்வைஸ கேட்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு தக்கேயே கிளவரும் அருணத்து. சரி, அந்த குரு வர வரைக்கும் யாரு? குரு சுக்கராச்சாரியர். அவர் வர என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அவருடைய பசங்க அவளெல்லாம் போட்டு வீட்டுல வாசத்தால கட்டி போட்டு வைங்க ரூம்ல, அவர் வரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. வாச கயிறுனால இந்த பிரகலாதனை பசங்க எல்லாம் கட்டி போட்டு அடைச்சு வச்சு விடுறது ரூம். வச்ச உடனே குரு சமுதார தைத்தியத்தனையான் யார? தைத்தியத்தனையான்னு சொல்லிட்டு தைத்தியனின் மகன் அப்படி இருந்தாலும் பிரகலாதன் என்ன பண்றான் அப்படின்னு என்ன பண்ணிடுறான், அங்க இருக்கான் கட்டி போட்டு வச்சிருக்கான். இந்த 2 குருவினுடைய பசங்க 2 பேர் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏதாவது வேலையை அங்கேயே வெளியேவா பத்துட்டு இருப்பா பிரகலாதே இருப்பாட்டல. ஏதாவது வேலையை வெளியில போயிருக்கும் போது அங்க சிஷ்ய கோடி பசங்கள் எல்லாம் வருது. இத்தனை நாளா போவே இல்லையே பசங்க, திருப்பி எல்லாரும் கூப்பிடுறான் பிரகலாதன். எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பழைய உபதேசம் இவன் பண்ண ஆரம்பிச்சு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நாராயணன் நாமம். பிடிச்சு பகவத் பரமாபி விஞ்ஞானம் சிஷத்து. அவ்வளவுதான். உன்னுடைய தத்துவத்தை எல்லாம் திரும்பி 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 கேட்டு அதுல அவ எல்லாரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவர்களா பரம பாகவதர்களாக அவர்களும் ஆக வேண்டும் என்று உன்னுடைய தத்துவத்தை பற்றியும் உன்னுடைய மெய் ஞானத்தை பற்றியும் பரமானுபவத்தை பற்றியும் அவர்கள்லாம் அறிந்து கொண்டார்கள். அதையெல்லாம் இந்த பிரகலாதன் உபதேசிச்சானே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதையெல்லாம் கேட்கிறான். ஆஹா, இதுலடா இது இந்த மாதிரி ஆயிடுத்து. இதை இவன் கேட்கிறான். பிரதா ஸ்ருண்வன் பால பிரச்சுரம் அகிலம் த்வத்ஸ்துதி பரம்
ருஷாந்த பிராகைனம் குலஹதகஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டஸ்தவ ஜகதம் சாபி சபலம் சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோய கதீத். இவர்தான் வேற தட்டி கொடுத்து தைரியமா போய் சபையில நின்னு சொல்லிட்டாரு. தைரியமா சபையில வந்து நிக்கிற பிரகலாதனை பார்த்தான். அவ்வளவு பெரிய மலையிலேந்து இவனை கீழே தள்ள வச்சோம். எப்படா இவன் வந்து இப்படி தேஜஸோட நிக்கிறான்னு ஒண்ணுமே புரியல ஹிரண்யகசிபுக்கு. நின்னவன் அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள இவன் தேஜஸோட வந்து நின்னவன் என்ன பண்ணினான்? ஓம் நமோ நாராயணாய நமஹ ஆரம்பிச்சிட்டான். வந்து நின்னுட்டு அழகா பகவன் நாமாவா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தைரியமா சொல்லிட்டு நிக்கிறான். அப்படின்னு உடனே அவ்வளவுதான். பிதா ஸ்ருண்மன் கேட்டான். இத கேட்ட உடனேயே பால பிரச்சுரமகிலம் தத் ஸ்துதி பரம், அந்த பாலகன் உன்னுடைய நாமாவாத இந்த நாராயணாய நமகங்கிறத ஸ்துதி பண்ணிட்டு இருக்கிறத கேட்டான். கேட்டவுடன் என்ன பண்ணா? சிம்மாசனத்திலிருந்து குதித்தான். ருஷாந்தா ரொம்ப கோபத்தில் சிம்மாசனத்திலிருந்து குதிக்கான். குதிச்சவன் இங்க அங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டான்? வெளியில போக சொல்றான். குலஹதக கஸ்தே பலம் இதி, எல்லாரையும் வெளியில போக சொல்றான். வெளியில போக சொல்லிட்டு கதவு சாத்திடுறான். கதவை சாத்திட்டு இப்போ பிரகலாதனும் ஹிரண்யகசிபுவும் மட்டும் அங்க இருக்கிறப்ப கேக்குறான், இத்தனை வேலையும் பண்றியே நீ? ரொம்ப கோபத்தோட குழந்தையோட கைய பிடிக்கிறான். கைய பிடிச்சு, நீ எப்படிடா உனக்கு இவ்வளவு தைரியம்? இத்தனை ஆபத்துக்களை நான் உனக்கு கொடுத்தேன். சூலத்தால குத்த சொன்னேன், அக்னியில போட்டு எரிக்க சொன்னேன், மாட்டை விட்டு முட்டை சொன்னேன், யானைய விட்டு மிதிக்க சொன்னேன், பாம்பை விட்டு கடிக்க சொன்னேன், மலையில இருந்து புடிச்சு தள்ளினேன், விஷத்தை கொடுத்தேன். எதுலயுமே உனக்கு ஒண்ணுமே ஆகலையே. இத்தனையும் நீ தப்பிச்சுட்டு வந்து இருக்கியே, வந்து தைரியமா ஏன் எதிர்க்க நின்னுட்டு நாராயணன் நாமத்தை வேற சொல்ற? உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேக்குறான். யார் இருக்கா? இதுக்கெல்லாம் யார் உனக்கு பலம்? அதுதான் கேக்குறான். கஸ்தே பலம் இதி, உனக்கு பலம் யார்? இத்தனைக்கும் உனக்கு பலம் யார்? உனக்கு சப்போர்ட் யார் அப்படின்னு கேக்குறான். 23 தசகம் வரைக்கும் நாம ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்கோம். 24வது தசகத்துல இந்த 8, 9, 10 இந்த 2 ஸ்லோகமும், 25ல் இருக்கக்கூடிய இந்த 10 ஸ்லோகமும் சம்ஸ்கிருதத்துல இருக்கிற ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருப்பார் பட்டத்திரி. நாராயணியத்தை கத்துக்கிற வாழ்க்கைய கூட ஐயோ இவ்வளவு கடுமையா இருக்கே, இதுல இருக்கிற வார்த்தைகள் ஓடி போயிடலாமா, இதோட முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கூட ஒதுங்கி ஓடுறவாளும் இருக்கா, ஓடியும் போவா. ஆனா குருவாயூரப்பன், நரசிம்மூர்த்தி, குருவாயூரப்பன் இவாளோட அனுகிரகத்தை இது எல்லாமே ஈஸியால வாயில வரவழிச்சிருவார் குருவாயூரப்பன். அவ்வளவு ஈஸியா நம்ம வாயில இது நுழைஞ்சிடும். அவ்வளவு அற்புதமான சரித்திரம் இது. கடைசி 2 ஸ்லோகம் இருக்கே, அதுல 24வது தசகம் ஹிரண்யகசிபுவுக்கும் பிரகலாதனுக்கும் உள்ள சம்பாஷணை. இந்த 2 ஸ்லோகமும் இவா 2 பேரும் பேசக்கூடிய ஒரு சம்பாஷணை. இதை நாம் பட்டத்திரி அப்பவே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, பட்டத்திரிக்கு அப்பவே கர்ப்ப கிரகத்துக்குள்ள இது அவருக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அதனால கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சத அப்படியே பாக்குறார். பார்த்துதான் சொல்றார். இப்படி பழைச்சிட்டு வந்துட்டே இருக்கிய, உனக்கு யாரா பலம்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. குழந்தை சொல்றான், சிரிச்சுட்டே சொல்றான், அப்பா வைகுண்டபதியான எம்பெருமாள் தான்ப்பா எனக்கு பலம். என்னப்பா உனக்கு யாரு பலம்னு கேக்குறேனே, அவர் எனக்கு மட்டுமா பலம்? பலமே வைகுண்ட ஸ்தவச்ச ஜகதாம் சாபிச பலம். அந்த வைகுண்டபதி இருக்காரே அவர்தான் பலம், அவர் எனக்கு மட்டுமாப்பா பலம்? உங்களுக்கும் அவர்தான்ப்பா பலம். சொல்றது யாரு? 7 வயசு குழந்தை கர்ப்ப கிரகத்துக்குள்ள நின்னுட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கு. அங்க இருக்கிறது யாரு? ஒரு ராஜசபை. அந்த ராஜசபையில ஹிரண்யகசிபு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ராஜசபையில அவனும் பிரகலாதனும் மட்டும் இருக்கா. 7 வயசு பாலகன் நிக்கிறது. அது அப்பா எம்பெருமான் தான்ப்பா இது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே பலம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது. அதோட இல்லப்பா, புவனம் அகிலம் தவச்ச ஜகதாம் சாப்பி சபரம், ஜகம் முழுவதற்குமே எல்லாத்திற்குமே உலகத்திற்கும் அவர்தான்ப்பா பலம் அப்படின்னு சொல்லி, சயேவ த்ரைலோக்கியம் 3 லோகத்திற்கும் சகலம் இதி தீரோயம் அகதீத்து, சகலம் எல்லாவற்றிற்குமே இந்த வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பலம் என்று மிக மிக தீரனாக
நாராயணன் தான் பலம் பலம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தீரனாக மிகவும் தைரியமாக பிரகலாதன் சொல்ல, என்னடா வைகுண்டபதியான நாராயணன் தான் பலம் பலம்னு சொல்ற, எங்கடா இருக்கான் அவன், எங்க இருக்கான் அவன்? நான் வைகுண்டத்திலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். மண்ணு இவன் பெருமையை இவன் ஆரம்பிக்கிறான். யாரு? ஹிரண்யகசிபு. இவன் அப்ப போய் பார்த்துட்டு வந்தானே, நான் வைகுண்டத்திலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லா இடத்துலயும் போய் பார்த்து பார்த்து தேடிட்டு வந்தாச்சு. எல்லா இடத்துலயும் திரிலோகம், இது வேற 3 லோகத்துல வேற அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிறேன். நான் வைகுண்டத்துக்கு வரேன்னு சொல்லி என்ன பார்த்துட்டு பயந்துட்டு ஓடினவன் தானே அவன். அவன் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரோ, நீ போய் அவன் தாம்பலம் அவனையே சொல்லிட்டு இருக்க. எங்க இருக்கான் அவன், எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். ஹரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கராளோதிதி சுதஹ அத்தః பశ్చాத் விஷ்ணோ நஹி வதிதுமீஷோஸ்மி சகசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம். எங்கடா இருக்கான் பெருமாள்? பெருமாள்னு சொல்றேன், நாராயணன்ற கண்ணுக்கு முன்னாடி வரவே இல்லையே. குழந்தை சொன்னான், அப்பா திரும்பவும் தப்பு பண்ணிட்டே இருக்கேள். எல்லாருக்கும் பலமா இருக்கிறவா யார்? உனக்கு பலம் யார் அப்படின்னு கேக்குறேன். எல்லாருக்குமே பலமா இருக்கிறவனே அவன்தான்ப்பா, எனக்கு மட்டும்தானா அவன் பலம்? ஹரே கோசவுன்னு கேக்குறேள். எங்க இருக்கான்னு வேற கேக்குறேள். எங்க இல்லேன்னு கேளுங்க. முதல்ல கேள்வி எங்க இருக்கான்னு கேக்குறேன், எங்க இல்லேன்னு ஒரு கேள்வி கேளுங்கோ. இந்த ஜகத்துல உள்ள எல்லா ஆத்மாவிலையும் இருக்கான். சகல ஜெகதாத்மா ஹரிரிதி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்த ஜகத்தில் உள்ள ஆத்மாக்களில் ஹரிரிதி ஹரியானவன் இருக்கிறான். ஹரி இருக்கானே. சாணிலும் உளன் சதமேறிட்ட கோணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் மாமேறி குன்றிலும் உளன். அப்பா நீங்க இவ்வளவு நாள் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேளே, அந்த வார்த்தையிலேயே அவன் இருக்கான்பா அப்படிங்க. உடனே ஹிரண்யகசிபு கேக்குறா, எல்லா இடத்துலயும் இருக்கானா? வைகுண்ட பெருமாள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான், சர்வ வியாபிப்பா அவரு. உடனே இவன் சொன்னான், உன் பெருமாள் இருக்கிறது சத்தியம்னா நான் ஏதாவது ஒரு இடத்தை தட்டுவேன். உன் பெருமாள் வரணும். அப்படி வரலன்னா நீ நாராயணன் நாமத்தை சொல்றத விட்டுடணும்னா நிச்சயமா வருவாருப்பா. தட்டியதோறும் வருவான் சிங்கன்கிறான். முன்னாடியே நான் நரசிம்மனா வரேன்னு சொல்லிட்டாலும் இல்லையோ, அதனால நரசிம்மன் தட்டியதோறும் வருவார். நீங்க தட்டின உடனே என் பெருமான் வருவான். நான் குழந்தை, இதுல என்ன ஒரு விஷயம்னா, எங்க இருக்கான்னு கேட்ட ஹிரண்யகசிபுவும் பயப்படல, தட்டின உடனே வருவான்னு சொன்ன பிரகலாதனும் பயப்படல. எப்படி வருவான்னு சொன்ன பிரகலாதன் 2 பேரும் வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளுக்கு தான் பயம் வந்துட்டு. அடடா, இவ 2 பேரும் இப்படி காரசாரமா விவாதம் பண்ணிட்டு இருக்காளே, பெரிய சச்சரவு போயிட்டே இருக்கு. இப்ப இவர் வர வேண்டியது என்ன? நிருசிம்மனா வருவான் வேற இப்படி பிரகலாதன் சொல்லிட்டானே, இவங்கிட்ட வேற முன்னாடியே நாம எப்படி வர போறோம் சொல்லிட்டமே. இதுலடா இது வம்பா போச்சு. இவ 2 பேரும் போற போக்க பார்த்தா நம்ம நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்குரிய டைம் வந்துட்டே இருக்கு. அதுக்குரிய மேக்கப் எல்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டாமோ? கழுத்துக்கு மேல ஒண்ணு, கழுத்துக்கு கீழே ஒண்ணு. அப்பதான் உட்காந்து கண்ணாடியை பார்த்துட்டு இவர் மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேக்கப்பும் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இங்க கீழே ஏகப்பட்ட அமக்களம் நடக்கிறது. ஆடாடாடாடா, இப்ப என்ன பண்றது? நம்ம கீழே வாக்குவாதம் முத்திட்டே போறது. என்ன பண்றது? அவசரமா ரெடி பண்ணிக்கிறார். ரெடி பண்ணிட்டு எதுல தட்டினாலும் வருவானான்னு கேக்குறானே இந்த ஹிரண்யகசிபு. இவன் எதுல தட்டுவானோ, இவன் என்ன பண்ணுவானோ? இவன் போய் சிம்மாசனத்தை தட்டுவானா? இவன் போய் தான் தலையில தட்டி இது வச்சுட்டு இருக்கானே அதை போய் தட்டுவானா? இல்ல ஆகாசத்தை தட்டுவானா? இல்ல தரைய தட்டுவானா? இல்ல விடுவிடு நந்தவனத்துக்கு ஓடுவானா? புரியல இப்ப இவருக்கு. அப்ப என்ன பண்றது? எங்க இப்ப போய் தட்டின உடனே வரணும்னா, இவன் தட்டுற இடத்துல நான் வரலன்னா என்ன பண்றது? அப்படின்னா ரெடியா போற மாதிரி இப்ப எல்லா வஸ்துவிலையும் போய் இருக்கணும். ரெடியா போற மாதிரி எல்லா வஸ்துவிலும் இருக்க வேண்டும். அப்ரபின்னே ஸ்தம்பம் சலித கரவாலோ திதிசுதக. அவன் என்ன பண்றான்? ஒரு ஸ்தம்பத்துலதான் தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு? இவன் எதை தட்டணும்னு நினைப்பானோ, நம்ம எங்க போய் நிப்போமோ, என்ன பண்ணுவோமோ, நம்ம அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, எல்லாத்துலயும் நம்ம நிறைஞ்சு விடணும்னு இவர் கிடுகிடுன்னு எல்லா வஸ்துவின் கர்ப்பத்திலும் இருந்தான் பகவான் கொண்டு முடிக்கிறார்.
எல்லா வஸ்துவினுடைய கர்ப்பத்திலும் வந்து இருந்தான். அப்போ எதை தட்டினாலும் வெளியில வந்துடலாம் இல்லையோ. அப்ப எல்லா கர்ப்பத்திலும் கர்ப்பவாசத்தில் நரசிம்மன் இந்த லோகத்துல உட்கார்ந்து இருந்தான். பகவானே, நீ இப்படி போய் கர்ப்பவாசம் பண்ணிட்டு எல்லாத்துலயும் உட்கார்ந்து இருந்தியே, நீ ஏன் உடனே நரசிம்ம அவதாரம் எடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொன்னானா, நான் ஹிரண்யகசிபுவை அழிக்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கல, பிரகலாதனை ரட்சிப்பதற்காகத்தான் நரசிம்ம அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இங்க சுவாமி ரெடியா இருக்கார். நேர பிரகலாதனை இழுத்துட்டு வரான். அவன் பிரகலாதனை இழுத்துட்டு வந்து ஸ்தம்பம் சொல்லிட்டான், ஒரு தூணு. அந்த தூணு கிட்ட போய் நிக்கிறான். ஏன் அத்தனை தூண் இருக்கே, அவனுடைய இதுல வேற ஏதாவது ஒரு தூண் கிட்ட போய் நிக்க வேண்டியதானே. ஒரு தூண் கிட்ட போய் நின்னான். இந்த ஸ்தம்பத்திலிருந்து உன் பெருமாள் வரணும். இப்போ வரல, ஜாகிரதை சொல்லிட்டேன் நானு. அப்பா நிச்சயம் வருவார்ப்பா. குழந்தை சொல்றான் மெதுவா. ஏன் அந்த தூணை செலக்ட் பண்ணினான்ங்கிறார் ஆழ்வார். ஏன் அந்த தூணை செலக்ட் பண்ணினான்? அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே. ஆழ்வார் சொல்றார், ஏன் அந்த தூணை போய் செலக்ட் பண்ணான் அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிற தூண் எல்லாம் கான்ட்ராக்டர் வச்சு கட்டின தூண் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த ஒரு தூண் மட்டும் அவன் பக்கத்திலேயே இருந்து அவனுடைய ஸ்பெஷல் சூப்பர்விஷன்ல ஒரு பாயிண்டா ஒரு புள்ளியா எடுத்து வச்சு அந்த இடத்த விட்டு நகராம கட்டினானாம் ஹிரண்யகசிபு. மீதி எல்லாத்துலயும் கான்ட்ராக்டர் கட்டி இருக்கும் போது இவனுங்க எவரா மேஸ்திரி எல்லாம் வேலை செய்யும் போது சாப்பிடறதுக்கு அது இதுன்னு எங்கேயாவது சித்த நேரம் கேப் விட்டுருப்பா. அந்த நேரத்துல வந்து அவன் பூந்துட்டு இருந்தாலும் இருப்பான். இது நான் ஸ்பெஷலா பக்கத்துல நின்று கட்டின தூண், இது உள்ள அவன் பூந்துருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால நான் இந்த தூணை தான் தட்டுவேன். குழந்தைய கையை பிடிச்சி இழுத்து அந்த தூணு கிட்ட போயிட்டான். தூணு கிட்ட போய், நீ இது நம்ம ஃபுல்லா பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூணை பிளக்கிறேன்னு நின்னுண்டு எதிர்க்க போய் நின்று பிளக்க ஆரம்பித்தான். கடைசி ஸ்லோகத்துல அவன் தூணை பிளக்கிறான் அப்படின்னு மட்டும்தான் பட்டத்திரி சொல்றாரு, பாந்துட்டான்னு சொல்லல. தூணை பிளக்கிறான். அப்ப குருவாயூர் கர்ப்ப கிரகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கறது. அவ்வளவு நடுங்கிட்டார் பட்டத்திரி. அதை கேட்டதுதான், கேட்ட மாத்திரத்திலேயே பட்டத்திரி நடுங்கிட்டார். அந்த கர்ஜனையை அவரால் தாங்க முடியல. குருவாயூரப்பா கூப்பிடுறாரு உடனே. இந்த சிம்ம கர்ஜனையை என்னால தாங்க முடியல, நாராயணியமாவது பாகவத சாரமாவது இதோட போறோம், எனக்கு ரோகமே தீராட்டாலும் பரவாயில்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்றார் பட்டத்திரி. நரசிம்மாவதாரம் பாடுறதுக்கு எனக்கு சக்தியே இல்ல. அத பஷாத் விஷ்ணு நகிவதி துமீசோஸ்மி சகசா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நரசிம்மாவதாரத்தை பாடுறதுக்கு எனக்கு சக்தியே இருக்காது போல இருக்கு. அப்படி நான் உனக்கு பாடணும் நீ நினைச்சியானா நீ எனக்கு சக்தியை கொடுன்னு கேக்குறார். இத்தனை தசகமா என் ரோகத்தை போக்குன்னு கேட்டு வந்தவர் இங்க வந்த உடனே என்ன கேக்குறார் அப்படின்னா, எனக்கு சக்தி வேணும், உன்னுடைய இந்த நரசிம்மாவதாரத்தை பாடுறதுக்கு எனக்கு சக்தி வேணும். குருவாயூரப்பன் குரல் கொடுக்கிறான். இப்போ தலையசைத்த குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு குரல் கொடுத்தான். கேக்குறார் குருவாயூரப்பன் பார்த்து, கிருபாத்மன் கேக்குறார் திரும்பவும் பட்டத்திரி. கிருபாத்மன், கிருபைக்கெல்லாம் ஆத்மாவாக இருப்பவனே, விஸ்வாத்மன், இந்த விஸ்வத்திற்கு ஆத்மாவாக இருப்பவனே, பவனபுர வாசின், இந்த குருவாயூரில் வசிப்பவனே அப்படின்னு தான் கேக்குறார். எனக்கு சக்தியை கொடுன்னு கேக்குறார். அப்போ குருவாயூரப்பன் பட்டத்திரி கிட்ட டைரக்டா பேசுறார். பேசும் பொழுது என்ன சொல்றார், பட்டத்திரி வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு 7 வயசு குழந்தை இங்க நின்னுட்டு அது பாட்டுக்கு என்ன பார்த்து பேசிட்டு இருக்கு, என்கிட்ட நின்னுட்டு எல்லாத்தையும் சொல்றது, நீ என்னமோ இந்த சத்தத்தை கேட்டுட்டு பயப்படுற? அடடா சி, இது சரியான உனக்கு? போய் நாளைக்கு வாங்கோ, நாளைக்கு நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்றார். இப்பவும் எல்லாரும் கேக்குறா, அவனை எல்லாரும் சொல்றா, அங்க இருக்கிற இந்த சரித்திரத்தை கேட்கிறவா எல்லாரும் கேக்குறாளாம், இப்பவும் அதர்மம் அதிகமா தானே இருக்கு, ஏன் நரசிம்மன் வரலை அப்படின்னு கேட்டப்போ, இப்பவும் அதர்மம் அதிகமா தான் இருக்கு. அன்னைக்கு அதர்மம் அதிகமா இருந்தது, நரசிம்மனா நான் வந்தேன். இப்பவும் நான் எல்லா இடத்திலேயும் இருக்கேன். நிறைய ஹிரண்யகசிபுகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பிரகலாதனை கூட காணலையே. ஒரு பிரகலாதன் இருந்தால் போருமே, நான் உடனே வந்துருவேன் இந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்னான். ஒருத்தரை கூட இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேட்டான். அப்படி கேட்டு இருக்கிற அந்த பகவான் பட்டத்திரிய பார்த்து சொல்றார், இதுக்கெல்லாம் இப்படி பயப்படுறே, இந்த குழந்தை வந்து நிக்கிறது, இது பேசுறது, இது இன்னைக்கு உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா நீங்க நாளைக்கு வாங்கோ,
நாளைக்கு மிச்சத்தை எல்லாம் பாருங்கோ. நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த கர்ப்ப கிரகத்தில் நரசிம்மனா காட்சி தரேன். நரசிம்மனா காட்சி தர என்ன பார்த்துண்டு நீங்க பார்த்துண்டே எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லலாம், பரிபூர்ணமா அனுபவிக்கலாம். இன்று இதோடு முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு நாமளும் இன்னைக்கு பிரகலாத சரித்திரத்தை நாம முடிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் நரசிம்மாவதாரம் பார்க்கலாம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.